Anyone who is not with me is against me, and anyone who does not gather in with me throws away. லூக்கா 11:23. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து கூட்டி சேர்க்காதவர் சிதறச் செய்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இயேசு காவியத்திலிருந்து இந்த நற்செய்தி பகுதிக்கான அழகிய கவிதைத்தனமான வரிகள். கற்கள் கலகம் செய்தால் தூளாகாதா தூண்கள்? குழு குழுவாய் தனித்து நின்றால் குடும்பம் உடையாதா? பேய்களுக்குள்ளே பிரிவுகள் என்றால் பேயின் அரசு சாயாதா? பேயை எப்படி பேயால் ஓட்ட முடியும்? முள்ளை முள்ளால் எடுக்கலாம், நோயை நோயால் தீர்க்க முடியுமா? பீல்செபூலின் பிரதிநிதி நான் என்றால் உங்கள் ஊமத்தம்பூ பூசாரிகளும் அப்படித்தானா? புதர்களை போல் படரும் எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு. ஊதாப்பூவாம் தூய ஆவியை ஊதி தள்ள எண்ணி தூற்றும் குற்றத்துக்கோ மன்னிப்பே இல்லை என்றார். பரிசுத்த ஆவியை பரிகசித்து பேசுபவர்களோ அல்லது நல்லவைகளுக்கு எதிராக இருப்பவர்களுக்கோ ஆசீர் அருளப்படாது, மாறாக சாபம் அவர்களை மேற்கொள்ளும். அது எந்த வகையிலாவது வந்து சேரும் என்பது உண்மை. ஏனென்றால் சுரை ஒன்று விதைத்தால் விதை ஒன்று விதைத்தால் சுரை ஒன்று வளரும் என்று சொல்வது போல, என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். நல்லதை விளைத்தால் நல்லது, தீயதை விளைத்தால் தீயது. தன்வினை தன்னை சுடும், ஊத்தாப்பம் வீட்டை சுடும் என்பது பட்டினத்தார் மொழி. இவ்வாறு பைபிளும் சரி, மற்ற வேத நூல்களும் சரி, அனுபவமும் சரி இதைத்தான் எடுத்துரைக்கின்றன. இன்றைய நற்செய்தி இயேசுவோடு நான் நல்லவைகளுக்கு துணை போக வேண்டும். அதுதான் இறைவனினுடைய அரசு. நல்லவை இல்லாதவைகளுக்கு அல்லாதவைகளுக்கு நான் துணை போனேன் என்றால் இந்த பேயினுடைய அரசு இன்னும் பலமாக்கப்படுகிறது. இன்று தேர்தல் காலத்தில் இருக்கிறோம். என்றும் இல்லாத ஒரு நபருக்கு ஓட்டு போட முடியும் என்ற ஒரு புதிய வழியை கொண்டு வந்திருக்கிறார்கள். நோட்டோ என்று அதற்கு பெயர். நன் ஆஃப் தி அபவ் என்று அர்த்தம். ஆக தேர்தலில் நிற்கின்றவர்களுக்கு மனசாட்சியின்படி ஓட்டு போட வேண்டும் என்றால் முன்பு நமக்கு கொடுத்த ஒரு துலாக்கோல் நல்லவர்கள் இருப்பவர்களிலே நல்லவர்களை பார்த்து ஓட்டளிக்க வேண்டும் என்பது திருச்சபையினுடைய காலம் முழுவதும் இருக்கின்ற ஒரு வழிமுறை. அப்படி பார்க்கும் பொழுது என்ன செய்து வந்தோம்? லெஸ்ஸர் ஈவில் என்று சொல்லக்கூடிய வகையில் இருப்பதிலேயே இது பரவாயில்லை என்று ஓட்டு போடக்கூடிய நிலை இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. எதற்கும் எனது ஓட்டு இல்லை என்று போட முடியும். அது ஒரு வளர்ச்சி. ஏனென்றால் இந்த சாக்கடையிலேயே ஊறிக்கொண்டிருப்பதை விட சற்று வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை இன்று சமூகம்
உணர்கிறது. ஆக இவைகள் எல்லாம் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. ஏதோ அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு குண்டு சட்டிக்குள்ளாரே குதிரை ஓட்டிக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நாம் வாழ்வது அறிவீனம். ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய பச்சைக்கிளி, மைனா இதெல்லாம் வளர்த்து வந்தான். எல்லாத்தையும் கொஞ்சம் விடுதலையாக வீட்டிலேயே அவைகள் பறந்து கொண்டு இருக்கும். அவைகளுக்கு சொல்லிக் கொடுத்தானாம். என்ன சொல்லிக் கொடுத்தான்? வேடன் வருவான், வலையை வீசுவான், தானியம் போடுவான், மாட்டிக்கொள்ளாதே என்று அவைகளை தப்புவிப்பதற்காக இப்படி சொல்லிக் கொடுத்தான். அவன் சொன்னது போலவே ஒரு நாள் வேடன் வந்தான், வலையை வீசினான், தானியம் போட்டான். இந்த மைனாவும் கிளியும் என்ன செஞ்சது? நேராக போய் வலைக்குள்ளார மாட்டிக்கிட்டு அந்த தானியத்தை தின்னுக்கிட்டு அங்கிருந்து சொல்லி கொண்டிருந்தனவாம். வேடன் வருவான், வலையை வீசுவான், தானியம் போடுவான், மாட்டிக்கொள்ளாதே என்று சொல்லி வலைக்குள்ளே போய் மாட்டிக்கொண்டன. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவைகளுக்கு விளங்கவில்லை இந்த வார்த்தைகள் எதற்காக, எப்படி, ஏன் சொல்லப்பட்டது என்று தெரியாமல். ஆக இப்பொழுது ஆங்கிலத்தில் சில விளக்கம். To the one with faith no explanation is necessary. To the one without faith no explanation is possible. விசுவாசிக்கு விளக்கம் தேவையில்லை. ஒரு விசுவாசியா இப்படி இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் ஏற்றுக்கொள்வான். விளக்கம் கேட்க மாட்டான், விதண்டாவாதம் பேச மாட்டான். ஆனால் அவிசுவாசிக்கு எந்த விளக்கமும் எடுபடாது. எந்த விளக்கத்தை கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு குற்றம், ஏதாவது ஒரு நோட்டம் சொல்லுவான், சொல்லிக்கொண்டே இருப்பான். விடிவே இருக்காது, முடிவே இருக்காது. ஆக இவைகளெல்லாம் இயற்கையினுடைய யதார்த்தம். நாம் பார்க்கின்ற சமுதாயத்தில் நாம் யாரை சார்ந்து நிற்கிறோம்? இயேசுவை சார்ந்து நிற்கிறோமா அல்லது சாத்தானை சார்ந்து நிற்கிறோமா? நல்லவைகள் எல்லாம் இயேசுவின் பக்கம், அல்லாதவைகள் எல்லாம் சாத்தானின் பக்கம். God is more anxious to communicate with us than we ought to listen. மார்டன் கெல்சி. நாம் செவிமடுப்பதற்கும் மேலாய் இறைவன் நம்முடன் தொடர்பு கொள்ள மிகவும் ஆர்வமாய் உள்ளார். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த WWF டிவியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே வெளியில் ஒருத்தர் இருப்பான், வந்து என்னை தொட்டு எனக்கு உத்தரவு கொடு, நான் உனக்காக வந்து சண்டை போடுவேன், எப்படியாவது முயற்சித்து என்னை தொட்டு விடு என்று அவன் கை நீட்டிக்கிட்டு இருப்பான். சீக்கிரமா எப்படியாவது முயற்சி செய் அங்கே ஊக்குவித்துட்டு இருப்பான். இவன் அடி வாங்கி இங்கே நடக்க முடியாமல் இருப்பான். அப்படி தப்பி தவறி ஊர்ந்து வந்து அவனை தொட்டு விட்டான் என்றால் உடனே இவன் வந்து சண்டை போடுவான். இந்த டிவியில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இப்பொழுதெல்லாம் ஒரு சில பிள்ளைகள் சினிமாவை விட்டு இதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த புது நன்மைக்கு படிக்கிற வராங்கல்ல, அந்த பிள்ளைங்களுடைய பையில பார்த்தா இந்த WWF வீரர்கள் போட்டோலாம் இருக்கும். முன்னாடியெல்லாம் சினிமா பட ஹீரோ போட்டோஸ் வச்சுருந்தானுங்க. இப்போ காலம் மாறிடுச்சு. இப்போ WWF வீரர், இந்த வீரன் பெயர் இது, இந்த வீரன் பெயர் இது என்றெல்லாம் அவங்களுக்குள் உண்டு. ஆகவே எப்படியாவது முயற்சி செய்து என்னை வந்து தொடு, உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், நான் போய் எதிரியை தாக்குவேன் என்பது டிவியிலே சாதாரணமான ஒரு விளையாட்டு. குத்து சண்டை, ரெஸ்லிங். அதே போன்று எப்படியாவது முயற்சி செய்து நான் ஆண்டவரை வந்து தொட்டு விட்டேன் என்றால் சாத்தான் என்னை ஜெயிக்க முடியாது. வேதனைகளும் சோதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. He who judges others condemns himself. English proverb. பிறரை தீர்ப்பிடுகிறவன் தன்னையே கண்டனம் செய்கிறான். இவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற சிந்தனைகள் இந்த தவ காலத்தில். If you judge people
you have no time to love them. மதர் தெரேசா, நீ மக்களை தீர்ப்பிடுகையில் அவர்களை அன்பு செய்ய உனக்கு நேரம் இருக்காது. நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர் பெனடிக்ட் தி 16th 16ஆம் ஆசீர்வாதப்பர், his kingdom is not an imaginary hereafter situated in a future that will never arrive. His kingdom is present wherever he is loved and wherever his love reaches us. இனி எதிர்காலத்தில் என்றும் வராத ஒரு கற்பனை அல்ல அவரது அரசு. அவர் அன்பு செய்யப்படும் போதும் அவரது அன்பு பரவும் இடமாகவும் உள்ளது அவரது அரசு. இந்த அரசு இங்கே இறைவனுடைய அரசு செயல்பட வேண்டும். எப்படி? அவருடைய அன்பு இங்கே செயல்பட வேண்டும். என் சொல் செயல் சிந்தனையினால். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு சின்ன மீன் ஒரு பெரிய மீனுகிட்ட வந்து கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? அண்ணன் அண்ணன் சமுத்திரம்னு சொல்றாங்களே அது என்ன அண்ணன்? ஆட நீ நானும் நீஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே இதுதான்பா சமுத்திரம். உடனே இந்த சின்ன மீன் இருக்குதே லொல்லு பிடிச்ச மீன் என்ன சொல்லுச்சு? அண்ணே தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லுங்க, தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்க, நான் வேற யாரையாவது போய் கேட்டுக்கிறேன். இதுதான் இந்த காலத்துக்கு நல்ல உதாரணம். அவங்களுக்கு எத்தனை உதாரணம் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருந்தால்தான் ஏற்கும். இல்லை என்றால் இவரு புருடா விடுறார், இவரு கப்சா விடுறார், இவரு போய் சொல்றார், எனக்கு தெரியும், நான் எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் பார்த்து கொள்கிறேன். அவருடைய அரசு இங்கே உள்ளது. His kingdom is here and now. ஒரு அருமையான ஆப்பிரிக்கா பாடகர் ஒருவர் பாடுகின்ற ஒரு ஆங்கில பாடல் ஒன்று உண்டு. His kingdom is here and now. அவருடைய அரசு இங்கே நம்மிடையே உள்ளது. We are enlisted into Satan's army not just by overt rebellion against Jesus but also by lukewarmness, silence and selfishness. We are either for or against Jesus. இயேசுவுக்கு எதிராக எழும்போது மட்டுமல்ல, மாறாக தன்னலத்துடன் அக்கறையின்றி அமைதியாக இருக்கும் போதும், அமைதியாகன்னு சொன்னா இந்த அர்த்தம் வேற, வாளாயிருத்தல், எனக்கு என்ன ஏதாவது நடக்கட்டும் என்று இருக்கும் பொழுது இயேசுவுக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக நான் தோள் கொடுப்பேன், குரல் கொடுப்பேன், செவிமடுப்பேன் என்று இல்லாமல் ஏனோதானோ என்று இருத்தல், அலகையின் சார்பாக இணைகிறோம். அலகையின் சார்பாக சாத்தானின் பக்கத்தில் இருக்கிறோம். ஆக நாம் யார் பக்கம் இருக்கிறோம் என்பது வெறுமனே கொடி பிடித்தல் அல்லது இயேசுவே வாழ்க என்று சொன்னால் மட்டும் போதாது. மாறாக நான் அதை வாழ்ந்து காட்டுகிறேனா என்று பார்க்க வேண்டும். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, give us the grace to stand with courage no matter how frustrating things get. வாழ்ந்து காட்டிய வல்லவரே, உம்மை போன்று சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் திறன் பெற உம்மை மன்றாடுகிறோம்.